உணர்ச்சியை தூண்டுறாரு, உணர்ச்சியை தூண்ட நானடா லேகியம் ஆட வைக்கிறேன். பாய்த்துக்கிறப்ப இல்லையா உட்கார்ந்துக்கிட்டு தொலைக்காட்சியில ஆத்தாடி அவர் உணர்ச்சியை தூண்டுறாரு. பிச்சைக்கார பயிலு, பிச்சைக்கார உணர்ச்சியை தூண்டுறேன்னா உங்களுக்கும் தூண்டுறேன்னா அப்புறம் அங்க இருக்கு இங்க வர வேண்டியதானடா. வரலாற்றில் எப்போதும் இல்லாத ஒரு நிகழ்வு யாழ்ப்பாணத்துல இந்திய தூதரகத்தை முற்றுகையிட்டு காவிரி நதி உரிமைக்காக ஈழத்தமிழ் மக்கள் போராடியது இப்பதான் நடக்குது. தம்பி விக்னேஷுடைய படத்தை கையில ஏந்திக்கிட்டு இந்திய தூதரகத்தை முற்றுகையிட்டு யாழ்ப்பாணத்துல நம் தம்பிமார்கள் போராடுறாங்க. லண்டன்ல இந்திய தூதரகத்தை போய் முற்றுகையிட்டு தம்பி விக்னேஷ் படத்தை வைத்துக் கொண்டு நாம் தமிழர் பிள்ளைகள் போராடுறாங்க. சுவிட்சர்லாந்துல போராடுறாங்க, பிரான்ஸ்ல போராடுறாங்க. அண்ணே கடவுளா பார்த்து காவிரி பிரச்சனையை நம்ம கொடுத்துருக்காருன்னே. இவன் இங்க உட்கார்ந்துகிட்டு தண்ணி என்ன தண்ணி கேட்டா வந்துருமா? ஐயா சுப்பிரமணிய சாமி ஒரே வார்த்தையில தீர்வு சொல்லிட்டார். கடல்ல போய் எடுத்துட்டு குடிச்சுக்கோ போ. காவிரியில தண்ணி எனக்கு உரிமை இருக்கா இல்லையா இதுதான் பேச்சு. நல்ல வேலை அந்த அம்மாவுக்கு உடம்பு குணமாயிடுச்சுட்டாங்க. ரொம்ப முடியலன்னா பல பேர் மொட்டை அடிச்சுட்டு இருப்பான், ஊர்னு இருப்பான், அங்க பிரதேசம் போயிருப்பான், காவடி தூக்கி இருப்பான், விழா குத்தி ஆடி இருப்பான், மஞ்சோர்துன்னு இருப்பான். அந்த அம்மா படத்தை செருப்பால் அடிக்கிறாங்க. நட ஒருத்தங்க கோவப்பட்டு கீழே இறங்கி வரல. நானும் பாக்குறேன் எவனாவது எப்படா எங்க அம்மா வாட்டே அப்படின்னு வருவான், ஒருவே வரல. இப்ப என் கூட வாங்க. இப்ப போன உடனே குல்ஃபி வச்சு விற்பான்ல, அவனை தடுத்து குல்ஃபின்னா நை ஹே என்னட்டே சொல்றாரு. விளையாட்டு கூட தன் நண்பர்களை பிடிச்சு தள்ளதில்லைன்றாரு. விளையாட்டுக்கு கூட தன் நண்பர்களை பிடிச்சு தள்ளதில்லைன்றாரு. யாரையும் போட வாடன்னு பேசினதில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆளு அவர் உலகம் சொல்லுது அவரை பயங்கரவாதிங்கிறாங்க. பைத்தியக்கார பயிலு. இனிமேலாம் நாங்க வந்து செய்யறதுக்கெல்லாம் என்னடா பேர் வைப்பீங்க? இப்ப இனிமேல் நாங்க வந்து செய்ய போறதுக்கெல்லாம் என்னடா பேர் வைப்பீங்க? கால கொடுமையா இருக்கு. எல்லாம் சொல்றான் அதெல்லாம் முடிஞ்சு போச்சா அவ்வளவுதான், அதெல்லாம் ஆகிறதா, அதெல்லாம் போகிறதான்னு. அதுக்காக வேலை செஞ்சுட்டு கிடக்குறோம் நாங்க. நெஞ்சு வெடிக்க வெடிக்க தொண்டை தைச்சு வேலை கத்தி கிடக்குறோம். அப்படிலாம் விட்டுட்டு போயிட முடியாது. எங்கிட்ட தலைவர் சொல்றாரு, எத்தனை உயிரற்ற உடல்கள், எவ்வளவு ரத்தம், எத்தனை மரணம் என் கண் முன்னே, எல்லாம் என்னை சோர்வடைய வைக்காமல் வெறியேற்றி கொண்டே இருந்ததுங்கிற ஊரி வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் அண்ணன் திலீபன் அவர்களுடைய நினைவு நாள் இன்று. ஈழ விடுதலை போராட்டத்தில் அண்ணன் திலீபன் அவர்களுடைய ஈகம் என்பது மகத்தானது. அந்த போராட்டத்தினுடைய போக்கையே புரட்டி போட்டவர் அவர். நமது முன்னோர்கள் எண்ணற்ற ஈகங்களை செய்திருக்கிறார்கள். அல்லது அண்ணன் திலீபன் அவர்களுடைய ஈகம் என்பது அளப்புரியது. 12 நாட்கள் பச்சை தண்ணீர் கூட குடிக்காது பட்டினி போராட்டத்தை முன்னெடுத்து உயிர் தியாகம் செய்தார். தலைவர் அவர்கள் அண்ணன் திலீபன் அவர்களை பார்க்க வருகிறார். அவருக்கு தெரியும் தலைவர் வந்து நிச்சயமாக இந்த போராட்டத்தை கைவிடு திலீவா என்று சொல்லுவார் என்று அவருக்கு தெரியும். ஒருவேளை தலைவர் வந்து இந்த போராட்டத்தை கைவிட்டு விடு என்று தலைவர் சொல்லிவிட்டால் இதுக்கு மறுக்க முடியாது. அந்த போராட்டத்தை நிறுத்தித்தான் ஆகணும். தலைவர் தன் அருகில் வந்து அமர்ந்த உடனேயே அவர் பேசுவதற்கு முன்பாக இவர் பேசுகிறார். அண்ணா நீங்க எனக்கு ஒரு சத்தியம் செய்து தரணும் என்று கேட்கிறார்.
அவரு என்ன சத்தியம்னு கேட்கிறாரு. இந்த போராட்டத்தை நீங்க என்னை நிறுத்த சொல்றது இல்லை அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க என்று தலைவர் சொல்வதற்கு முன்பே தலைவரிடத்திலிருந்து போராட்டத்தை நிறுத்த சொல்வதில்லை என்ற சத்தியத்தை பெற்றுக்கொண்ட போராட்டக்காரன் நமது அண்ணன் திலீபன் அவர்கள். பட்டினி கிடந்து சாவது என்பது ஒரு நாள் 2 நாள் பட்டினி கிடந்து பார்த்தா தெரியும். அது மரணத்தை ரசித்து ருசித்து உண்பது போல ஒரு போராட்டம். எவ்வளவோ தியாகங்களை இந்த இனம் செய்திருக்கிறது. இந்திய பெருநாட்டின் விடுதலைக்கு இவ்வளவு பெரிய நிலப்பரப்பு, இதன் விடுதலைக்கு போராடி உயிர் நீத்தவர்கள் எண்ணிக்கையில் பார்த்தா ஒரு 10,000 அவ்வளவுதான் இருக்கும். தமிழ்நாட்டில் 2 மாவட்ட அளவு தான் தமிழீழம், 2 மாவட்டம். அந்த தாய் நிலத்தின் விடுதலைக்காக வீரர்கள் மட்டுமே நம்ம 60,000 பேருக்கு மேல உயிர் தியாகம் செஞ்சிருக்கோம். மக்கள் அது தனி, மக்கள்லாம் 5 லட்சம் பேருக்கு மேல இருக்கும். வீர சாவை தழுவி கொண்ட மா வீரர்களின் எண்ணிக்கை மட்டும் 60,000 பேர் குறையாது. ஆனா நம்ம இன்னும் விடுதலை அடையல. அது ஒரு கனவா இருக்கு. இங்கே உயிர் தியாகம் செய்த ஒவ்வொருவரும் தாங்கள் கொண்ட உயர்ந்த லட்சியத்தை, இனத்தின் விடுதலை என்கிற அந்த புனித கனவை ஒவ்வொருவருக்கும் கடத்தி கொண்டே இருந்தார்கள். அப்படி மிகப்பெரிய அளவில் தமிழர் நிலத்தில், தமிழ் பிள்ளைகளிடத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய புரட்சியாளன் அண்ணன் திலீபன் அவர்கள். சுதந்திரம் என்று சொன்ன உடனேயே அதற்கு 2 வலுவான எதிரிகள். ஒன்று பிரிவினைவாதம், இன்னொன்று பயங்கரவாதம். இந்த 2 எதிரிகள் தான் சுதந்திரம் என்ற அந்த சொல்லுக்கு வலுவான எதிரிகள். இது நாம புதுசா சுதந்திரம் கேட்கல. உலகத்துல எல்லாருமே சுதந்திரத்தை பத்தி பேசியிருக்கிறாங்க. இந்த தேசத்தில் பாலகங்காதர திலகர் சுதந்திரம் எமது பிறப்புரிமைங்கிற முழக்கத்தை முன் வைக்கிறார். கீவ விடுதலைக்கு போராடிய பிடல் காஸ்ட்ரோவுக்கு முன்னத்தியராக ஹோசே மார்டிங்கிற அந்த போராட்டக்காரன் சொல்றான், சுதந்திரம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாதவனுக்கு கூட சுதந்திரம் தேவைங்கிறான். சுதந்திரம்னா என்னன்னு தெரியாம இருப்பான்ல, அவனுக்கு கூட சுதந்திரம் தேவைப்படுகிறது. அது மனித உடலுக்கு எலும்பு போல, பறவைகளுக்கு இறக்கை போல, வண்டிக்கு அச்சாணி போல ஒவ்வொரு மனிதனுக்கும் சுதந்திரம் அவசியம் என்று சொல்றான். அதைத்தான் நமது தலைவர் சொல்றாரு, சுதந்திரமற்ற மனித வாழ்க்கை அர்த்தமற்றதுங்கிறது. சுதந்திரம் இல்லாத மனித வாழ்க்கை அர்த்தமற்றதுங்கிறது. அந்த சுதந்திரம் என்ற ஒற்றை சொல்லுக்காக எவ்வளவு உயிர்களை இந்த இன மக்கள் கொடுத்திருக்கிறார். அதிலே நமது மாவீரர்கள் நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் சுவாசித்த காற்றை நிறுத்தி கொண்டார்கள். இது ஒரு வரலாற்றில் மிகப்பெரிய ஈகம். தமிழர் இன வரலாற்றில் ஈழ விடுதலை போராட்டம் என்பது ஒரு பெரிய அத்தியாயம். ஏன்னா நமது முன்னவர்கள் வீரத்துல சிறந்தவர்கள் இருக்கிறாங்க, படை வலிமை பெற்றவர்கள், மிகப்பெரிய படையை கட்டியிருக்காங்க. நமது பாட்டை அருண்மொழி சோழனும் அரசேந்திர சோழனும் கற்பனை செய்ய முடியாது. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு கப்பல் எத்தனை யானைகளை ஏத்தலாம்? பல்லாயிரக்கணக்கில் யானைகளை ஏற்றிருக்கான். அப்ப எவ்வளவு பெரிய கப்பல் செஞ்சிருக்கணும்? எல்லாம் மரப்பலகையிலே செஞ்சிருக்கான். அந்த யானைகளுக்கு உணவை ஏத்தணும், அந்த யானைகளுக்கு பயிற்சியாளர்களை ஏத்தணும், அதுல போர்க்கருவிகளை ஏத்தணும், போர் படை வீரர்களை ஏத்தணும், அவனுக்கு சோறு ஏத்தணும். அப்படின்னா எவ்வளவு பெரிய கப்பல், எவ்வளவு பெரிய யானை படை வச்சிருக்கு.
குதிரை நம்மது இல்ல, நமது படை யானை தான். என்ன பண்ணிருக்காங்க, சண்டை எப்படி போட்டிருக்காங்கிறீங்க? யானையில போய் நம்ம பாட்டன் சண்டை போட்டான்னு நினைக்கிறீங்க? இல்ல, பலாயிரக்கணக்கில் யானைகளை அணிவகுத்து அப்படி நிறுத்தின உடனே எதிரி பார்த்தான், கும்பிட்டான். ஏய் என்னப்பா இவ்வளவு பெரிய யானையை கொண்டாந்து வரிசையா நிறுத்திச்சுக்க, அதனோட எவையா சண்டையை போடுறதுன்னு விழுந்து கும்பிட்டான். பல பேர் சரணடைஞ்சு சண்டையே போடல, சரணடைஞ்சிட்டான். என்னை விட்டுருப்பா, ஆளை விட்டுருப்பாரு. அவ்வளவு பெரிய படை வலிமை வச்சிருந்தான். ஆனா நோக்கம் இல்ல, நோக்கம் இல்ல. என்ன நோக்கம்? தமிழ் தேசியனத்திற்கென்ற ஒரு தேசம் அப்படிங்கிற கனவு இல்ல, புனித கனவு இல்ல. அந்த கனவு இந்த இனத்துல பிறந்த ஒரே ஒருத்தனுக்கு தான் இருந்தது, அடிமை தேசியனத்தின் உரிமை. உலகத்தில் எல்லா மொழிவழி தேசிய இனங்களையும் போல எனது இனமும் விடுதலை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ்வதற்கு தமிழ் தேசியனத்திற்கென்று ஒரு தேச விடுதலை. ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு தேசம் அடைகிறதோ அன்றுதான் முழுமையான விடுதலையை அடையும். அந்த விடுதலையை அடைவது ஒன்றுதான் தன் வாழ்வின் இறுதி இலக்கு என்று இறுதி வரை நின்ற ஒரே தலைவன் நம்முடைய அண்ணன், நம் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். அவனுக்கு தான் கனவு இருந்து. இந்த கனவு என்னுடைய மூதாதை அரசேந்திர சோழனுக்கோ அவனுடைய அப்பன் அருண்மொழி சோழனுக்கோ இருந்திருக்குமே, ஆனால் உலகத்தில் மிகப்பெரிய தமிழர் தேசம் இருந்திருக்கு. கம்போடியா, தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை எல்லா நாட்டையும் வென்று வந்தான். போய் கொடியேற்றிட்டு வந்துட்டான். நம்மளை குடியேற்றல. இங்க படையெடுத்து வந்தான். சரபோஜி வந்தான், நாயக்க மன்னர்கள் வந்தாங்க, எல்லாரும் படையெடுத்து வந்தான். அவன் கொடியும் ஏத்தனா, நம்ம அவன் ஆளுகளை குடியும் ஏத்தனான். நிகழ்ந்த வரலாற்று பிழை தான். கனவு கொண்டு நின்ற ஒரு மகன் இந்த இனத்தில் பிரபாகரன் என்ற ஒரு தலைவன் தான். அந்த என்ன பிரச்சனைனா, ரூசோ சொல்றான், சுதந்திரத்தை நேசிக்கிற மக்களுக்கு தான் சுதந்திரத்தை அனுபவிப்பாங்க. இவன் நேசிக்கவே இல்லை, இவன் நேசிக்கவே இல்லை. இவன் தன்னின வரலாறு மறந்தவன். தமிழனை போல தான் யாருங்கிறத தெரியாத ஒரு மன நோயாளி இவன். இவனுக்கு இவன் இன பெருமையும் இல்லை, இவன் வரலாறும் இவனுக்கு தெரியாது. நம்மள்கிட்டே சொல்லுவான். ஒருத்தர் என்கிட்ட கேட்கிறாரு, சீமா இப்ப துபாய்க்கு நம்ம போறோம், துபாயில போய் இருக்கோம், அங்க போய் நமக்கு நாடு கட்டா கொடுப்பானா? அது எப்படி இலங்கையில போய் நம்மால கேட்கிறேன். அங்க இருக்கிற தமிழம் புறா இங்க இருந்து ஏதோ பொழைக்க போன மாதிரி போயிட்டு இருக்கிறான். தமிழ் ஈழம்ங்கிறது தமிழருடைய பூர்வீக நிலம், அவன் தாயின் மடியது. நாங்க ஊரா நாட்டுல போய் இப்ப எங்களுக்கு ஒரு இடம் கொடுன்னு கேட்கல. என் சொந்த நிலத்தில், என் தாய் நிலத்தில் நான் பிறக்க, சுதந்திரமாக பிறக்க, வளர, வாழ, இறக்க ஒரு இடம். இதுல யாருக்கு என்ன இடையூறு? ஒண்ணு இல்லை. எல்லாரும் விடுதலை பெற்றுட்டான். புரட்சியால போராடிதான் விடுதலை பெற்றான். ஆனா அவன் எல்லாம் நம்ம விடுதலைக்கு எதிராக நிக்கிறான். அதான் வரலாற்றில் மிகப்பெரிய கொடுமை. இந்தியா விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்துச்சு, போராடி விடுதலை பெற்றுச்சு, நம்ம விடுதலைக்கு எதிராக நிக்குது. பாகிஸ்தான் பிரிஞ்சு போச்சு, பங்களாதேஷ் பிரிஞ்சு போச்சு, அவனெல்லாம் நமக்கு எதிரியா நிக்கிறான். கியூபா பல ஆண்டுகள் போராடி விடுதலை பெற்றுச்சு, புரட்சியால பூத்த பூமி தான் நமக்கு பிரச்சனையா நிக்குது. இவர்கள் யாருமே நமக்கு ஆதரவா இல்லை. அப்ப இருக்கிற ஒன்னே ஒண்ணுதான், தலைவர் சொன்னது போல எல்லாராலும் கைவிடப்பட்டு நமக்கென்று பேசவோ குரல் எழுப்பவோ ஆதரவு கரம் நீட்டவோ யாருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட தேசியனத்தின் மக்கள். நமக்கு நம்மளை தவிர யாருமே கிடையாது. இது தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்னும் சில பேரு அது ஈழ போராட்டம், அது ஈழ பிரச்சனை. நம்மளே பல பேர் என்ன கேட்கிறான், இந்த ஆனா ஒண்ணு இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஈழத்தையே பேசிட்டு இருப்பாங்க. வேற எதை பேசுறது? ஈழம் என்பது ஒரு தேசிய இனத்திற்கான தேசம். அது ஈழத்துல வாழ்ற தமிழர்களுக்கான விடுதலை அல்ல. அங்க போராடி செத்த மாவீரர்களுக்கான மண் அல்ல. அந்த பிள்ளைகளை வீரச்சாவ தழுவ கொடுத்த பெற்றோர்களுக்கான தேசம் அல்ல. உலகெங்கும் பரவி வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழனுக்குமான தாயகம் தமிழீழ தாயகம் என்பதை கவனத்தில் வச்சுக்கணும். நான் பேசுறேன்னா ஏன் விடுதலை, ஏன் உரிமை? சீமா அரசியல் செய்ய வந்தான்னா நான் எனக்காக தான், நான் அடிமை, நான் அடிமையா வாழ தயாரா இல்ல.
எனக்கு உரிமை வேணும், விடுதலை வேணும். அதனால நான் போராட வந்தேன். அப்படி என்னை மாதிரி உணர்வு கொண்டவன திரட்டுறேன். நாம் தமிழர்ங்கிறது கட்சி பேர் இல்ல. நாங்க பிறந்த பெருமை மிக்க தேசிய இனத்தின் அடையாளம் நாம் தமிழர் என்பது. அது கட்சியின் பேர் இல்ல. இது கட்சி ஒரு கூட்டம் அல்ல. தமிழ் தேசிய மக்களின் திரட்சி தான் நாம் தமிழர் கட்சி. அது ஒரு கட்சி, ஏதோ கட்சி மத்த கட்சி மாதிரி. இது என்ன ஓட்டுக்கான கட்சி இல்ல. தமிழர் நாட்டுக்கான கட்சி, தமிழர் தேசத்துக்கான கட்சி, தமிழர் உரிமைக்கான கட்சி, தமிழர் தன்மானத்துக்கான கட்சி, தமிழன் வீரத்திற்கான, அறத்திற்கான, மாண்புக்கான கட்சி. நாங்க உறுதியா நிரூபிப்போம். தமிழர்கள் அறத்தின் வழி நின்ற மறவர்கள் என்பதை நிரூபிப்போம். நிரூபிச்சோம். சான்று ஆயுதமா அரசியலா, அறவழியா ஆயுத வழியா, ரெண்டுமே எங்க கையில் இருந்தது. என் தலைவன் கையில இருந்த துவக்கு அது மரத்தின் வழி நின்றுச்சு. எங்க அண்ணன் திலீபன் அறத்தின் வழி நின்ற மறவன். தேசிய தலைவரை போல அவர் கையில துப்பாக்கி வச்சிருந்தாரே ஒழிய அறத்தின் வழி நின்று யுத்தம் செய்த வீரன். உலக வரலாற்றில் அப்படி ஒரு புரட்சியாளன் நீங்க பார்க்க முடியாது. நீங்க வான்வெளி வான்பட வச்சிருக்காரு, விமானம் வச்சிருக்கிறாரு. எங்க பிள்ளைய படிக்கிற செஞ்சோலையில வந்து குண்டை போட்டு 61 பிள்ளை கொண்டுறான். இவர் வான்வெளியில இது வச்சிருந்தாரே விமானம், பதிலுக்கு பதில்ரா, பழிக்கு பழிதா போறா அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி அவன் பள்ளிக்கூடத்துல போட எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? போடல. ஏன்? அறத்தின் வழி நின்ற மறவன் எங்கள் தலைவர். போடல. கட்டுநாயக்கா விமான தளத்தை தகத்தான். காரணம் என்ன? என் எதிரி சிங்கள மக்கள் அல்ல, எங்கள் மக்களை அழித்து ஒழிக்கிற ராணுவமும் அதன் பலமும் தான் எங்கள் எதிரி. கட்டுநாயக்கா விமானத்தன ராணுவ தளத்து மேல நள்ளிரவுல கொண்டு போட்டார். விளக்கு இல்ல, டார்ச் லைட்டு அதை அடிச்சுட்டு வந்து போட்டு விட்டார். சரி, அந்த இடத்துல பொது விமான தளத்துல கொழும்புலவி போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ஏன்? என் நோக்கம் அது இல்ல. மக்களை கொல்வதோ மக்களுடைய சொத்துக்களை சிதைப்பதோ என் நோக்கம் அல்ல. என் இன மக்களை அழித்தொழிக்கிற ராணுவத்தை வீழ்த்துவதுதான், ஒழிப்பதுதான் எங்கள் நோக்கம். அதனால அறத்தின் வழி நின்ற மறவன் பரவாயில்ல. எத்தனை பள்ளிக்கூடத்துல கொண்டு போட்டான், மருத்துவமனை மேல கொண்டு போட்டான், ஊடகங்கள் மேல கொண்டு போட்டான். ஒரு இடத்துல கூட பதிலுக்கு பதில் ஒரு தாக்குதல் நடத்திருப்பாரு சொல்லுங்க பாப்போம். எங்க பிள்ளைகள பல ஆயிரக்கணக்கில் கற்பழிச்சு கொண்டாஞ்சிங்கல்ல, பல ஆயிரக்கணக்கில். பதிலுக்கு பதில், பழிக்கு பழின்னு ஒரு விடுதலை புலி வீரன் அல்லது ஒரு தமிழ் இளைஞன், தமிழ் இனத்து பிள்ளை சிங்கள பெண்ணின் தாவணியை தொட்டான்னு ஒரு செய்தி படிச்சேன்னு சொல்லுங்க பாப்போம் யாராவது. ஏன்? அறத்தின் வழி நின்ற மறவர் கூட்டம் தமிழர்கள். சொல்லுவான் எங்களை பயங்கரவாதியும்பா, எங்களை தீவிரவாதியும்பா. பிரபாகரன் உண்மையிலேயே நீங்க சொல்றது போல பயங்கரவாதியா இருந்திருந்தா இலங்கையில கொழும்புங்கிற ஒரு பகுதி இருக்காது, இலங்கையில் ஒரு நாடே எல்லாம் ஒழிச்சுட்டு இருப்பார். அநியாயத்துக்கு நல்லவர். அதனாலதான் அவருக்கு இந்த பின்னடைவு, இந்த போராட்ட வீழ்ச்சி. அநியாயத்துக்கு நல்லவர் அவர். அப்படி என்னட்டே சொல்றாரு, விளையாட்டு கூட தன் நண்பர்களை பிடிச்சு தள்ளதில்லைன்றாரு. விளையாட்டுக்கு கூட தன் நண்பர்களை பிடிச்சு தள்ளதில்லைன்றாரு. யாரையும் போடவாடன்னு பேசினதில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆளு. அவர் உலகம் சொல்லுது அவரை பயங்கரவாதிங்கிறாங்க. பைத்தியக்கார பேரு. இனிமேல நாங்க வந்து செய்யறதுக்கெல்லாம் என்னடா பேர் வைப்பீங்க? இப்ப இனிமேல வந்து செய்ய போறதுக்கெல்லாம் என்னடா பேர் வைப்பீங்க? கால கொடுமையா இருக்கு. எல்லாம் சொல்றான் எல்லாம் முடிஞ்சு போச்சா, அவ்வளவுதான், அதெல்லாம் ஆகுறதா, அதெல்லாம் போகிறதான்னு. அதுக்காக வேலை செஞ்சுட்டு கிடக்குறோம் நாங்க. நெஞ்சு வெடிக்க தொண்டை தெரிஞ்ச அளவுல கத்தி கிடக்குறோம். அப்படிலாம் விட்டுட்டு போயிட முடியாது. அப்படியே விட்டு போயிட முடியாது. நிறைய விலை கொடுத்துட்டோம்ல, ஏதாவது ஒரு பொருளை வாங்கித்தானே ஆகணும். நிறைய விலையை கொடுத்துட்டோம், ஏதாவது வாங்கித்தான் ஆகணும். ஒரு நிலைப்பாடுதான். என் கோட்டுக்குள்ள, என் நாட்டுக்குள்ள நான் நிம்மதியா வாழாம நீ நிம்மதியா வாழ முடியாது. இதுதான் இறுதி தீர்வு. அது வரும், அது ஒரு நாள் வரும். நான் உயிரோட இருக்கிற அது நடக்கும், ஒரு நாள் நடக்கும். கொஞ்சம் நஞ்சமா என்கிட்ட தலைவர் சொல்றாரு, எத்தனை உயிரற்ற உடல்கள், எவ்வளவு ரத்தம், எத்தனை மரணம் என் கண் முன்னே, எல்லாம் என்னை சோர்வடைய வைக்காமல் வெறியேற்றி கொண்டே இருந்ததுங்கிற.
அப்படி எவ்வளவு மரணங்களை நாங்க பார்த்திருக்கோம், எவ்வளவு கண்ணீரை பார்த்திருக்கோம், எவ்வளவு ரத்தத்தை பார்த்திருக்கோம். எல்லாம் எங்களை உரமேற்றி கொண்டும் முறுக்கேற்றி கொண்டும் இருக்குது. இளைய பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், 1000 பேசுவான், நம்மள அவமதிப்பான், எதை பற்றியும் கவலைப்படாத. இலக்கை குறி வச்சுட்டீங்கன்னா எதை பத்தியும் கவலைப்படாம ஓடிக்கிட்டே இருக்கணும். ஈழம் நமக்கு அரசியல் அல்ல, ஈழம் நமக்கு அவசியம். ஈழம் நம் தேச விடுதலை. காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, அணு உல பிரச்சனை, மீத்தேன் பிரச்சனை ஈழம் பிரச்சனை அல்ல, ஒரு தேசிய இனத்தின் விடுதலை. அதை கவனமா வச்சுக்கணும். அதையும் ஒரு பிரச்சனை நீ பேசிட்டு கூடாது. அது உயரிய கனவு, புனித கனவு. அது இறுதி இலக்கு, உறுதியான இலக்கு. அதுல அவர் என்ன அதை போய் பேசிட்டுக்கிறாரு, அதை பேசிட்டே. ஒரு தேசிய இனம் தனக்கென்று ஒரு தேசம் அடைவதை தவிர வேற என்ன அரசியல் இருக்க முடியும்? என்ன அரசியல் இருக்க முடியும்? இந்த அரிசி பருப்பு 5 10, இந்த பிரியாணியும் குவாட்டர் மாடா எங்க அரசியல்? இதுவா அரசியல்? இதுவா வாழ்க ஒழிக, உதயசூரியன் ரெட்டாள, கருணாநிதி ஜெயலலிதா, இதுவா எங்க அரசியல்? இதுவா? நல்ல வேலை அந்த அம்மாவுக்கு உடம்பு குணமாயிருச்சுட்டாங்க. ரொம்ப முடியலன்னா பல பேர் மொட்டை அடிச்சுட்டு இருப்பான், ஊருன்னு இருப்பான், அங்க பிரதேசம் போயிருப்பான், காவடி தூக்கி இருப்பான், விழா குத்தி ஆடி இருப்பான், மஞ்சோர்துன்னு இருப்பான். கர்நாடக சிறையில் இருக்கும்போது ஒரு ஊரா போய் விழா குத்தி அடிச்சுட்டு மஞ்சோர்துன்னுக்கிட்டு காவடி தூக்கி திரிஞ்சான். அந்த அம்மா படத்தை செருப்பால் அடிக்கிறாங்க. கன்னட ஒருத்தங்க கோவப்பட்டு கீழே இறங்கி வரல. நானும் பாக்குறேன், எவனாவது எப்படா எங்க அம்மா வாட்டே அப்படின்னு வருவான், ஒருவே வரல. நமக்கு தாங்க வருது, நம்ம முதலமைச்சர் படத்தை வச்சு அடிக்கிறாங்களடா அப்படின்னு. இப்படி கோப்பட்டு நம்ம தான் ரணகலம் ஆயிரம் மொழிய அவன் பல பேர் போயிட்டு இருக்கான். உணர்ச்சியை தூண்டுறாரு, உணர்ச்சியை தூண்ட நானடா லேகியம் ஆட வைக்கிறேன், லேகியம் வைக்கிறேன். பாய்த்திக்கிற பயிலுங்க உட்கார்ந்துக்கிட்டு தொலைக்காட்சியில ஆத்தாடி அவர் உணர்ச்சியை தூண்டுறாரு. பிச்சைக்கார பயிலு, பிச்சைக்கார உணர்ச்சியை தூண்டுறேன்னா உங்களுக்கும் தூண்டுறேன்னா அப்புறம் அங்க இருக்கு, இங்க வர வேண்டியதானடா, அங்க இருந்து வந்திருக்க. தூண்டுறாரு இனவெறி. அது என்னதான இனப்பற்றுனா என்ன, இனவெறின்னா எங்கிட்டு இருக்கு இனவெறி? அது இல்லாம தாண்டா நாங்க அப்படியே அடி வாங்கி மிதி வாங்கி தெருவா திரிகிறோம். அது இருந்திருந்ததுன்னா இனவெறி. அப்ப எங்களுக்கு இருந்ததுன்னா இந்த கேள்வியை கேட்ட முன்னாடி நின்றுக்க முடியுமா? கால கொடுமை பாருங்க, ஒரு யோசிச்சு பாருங்க. எத்தனை தொலைக்காட்சி இருக்கு, எல்லா தொலைக்காட்சியிலையும் இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள், எந்த மாநிலத்திலேயாவது ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல ஒரு தமிழை உட்கார்ந்து பேசுறதை நீங்க பார்த்திருக்கீங்களா? பேச பாருங்க, பேச முடியாது. ஆனா ஈழ பிரச்சனையை உட்கார்ந்துக்கிட்டு பேசணும். அதான் அது சரி கிடையாதுங்க, அது தப்புங்க. அவன் அப்படி பண்ணிருக்க கூடாதுங்க. ஒருத்தர் காவிரி அவன் எப்படி கொடுப்பான், அவனுக்கு குடிக்க தண்ணி இல்லை. அப்புறம் எப்படி இருக்கு? எதுவா இருந்தாலும் கருத்து தமிழர் நாட்டுக்குள்ள வந்து தமிழருக்கு எதிராக எழுதிட முடியுது, பேசிட முடியுது. இந்த பாவப்பட்ட பயமக்க எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு கடைசியா தமிழர்களா அவங்க பாசிஸ்டுகள், அவங்க பிரிவினைவாதிகள், அவங்க தீவிரவாதிகள், அவங்க இனவெறியர்கள். விருப்பூர்வமா வராது. நாங்களே பல இதை இழந்துட்டு பாவப்பட்ட மக்களா கிடக்குறோம். ஒண்ணும் கிடையாது. குடிக்க தண்ணி இல்லை. எங்க ஊர்ல ராமநாதபுரம் ஜீவங்கெல்லாம் தண்ணி இல்லை. 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் போய் அந்த வாட்டுக்காட்டுக்குள்ள அந்த 20 அடி 30 அடின்னு போய் தோண்டி ஆக போயிட்டு அள்ளிட்டு இருந்து பாருங்க எங்க ஆத்தால அப்பெல்லாம் கிடக்குறது. இவன் இங்க உட்காந்துக்கிட்டு தண்ணி என்ன தண்ணி கேட்டா வந்துருமா? சுப்பிரமணிய சாமி ஒரே வார்த்தையில தீர்வு சொல்லிட்டார். கடல்ல போய் எடுத்துட்டு குடிச்சுக்கோ போ. காவிரியில தண்ணி எனக்கு உரிமை இருக்கா இல்லையா, இதுதான் பேச்சு. இல்லைன்னு சொல்லு, உனக்கு உரிமை இல்லடான்னு சொல்லு, அதுக்கப்புறம் மத்தத பேசுவோம். இருக்கா இல்லையா தானே பேச்சு. அயோக்கிய பயலுங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டான். இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் ஒரு எழுச்சி கொண்டு ஒரு புரட்சிகர அரசியலுக்கு தயாராகும். அது தெளிவா புரிஞ்சுக்கணும். தமிழர் அதிகாரம்ங்கிறது ஏன் இந்த அதிகாரத்தை கேட்கிறோம், எதுக்கு இந்த அதிகாரத்தை கேட்கிறோம்?
தமிழ் செத்து போச்சு. தமிழ் இல்ல. சென்னையில நீங்க பாருங்க, சிற்றுந்து ஓடுது. சிற்றுந்து சிற்றுந்து அதுல ரெட்டையில எவ்வளவு பெருசா இருக்கு. ஸ்மால் பஸ் அப்படிங்கறது எவ்வளவு பெருசா இருக்கு. சிற்றுந்துன்னு எங்க எழுதியிருக்கு? ஒண்ணும் இல்ல, காலையில நீங்க எல்லாரும் தெருவில் போகும்போது பார்க்கலாம், சிற்றுந்து ஓடுது. ஒரு தடவை நீங்க பாருங்க, என் ஞாபகம் வரும். ஸ்மால் பஸ்ங்கிறது எவ்வளவு பெருசு எழுதியிருக்குது. சிற்றுந்துங்கிறது இந்த ஓரத்துல இப்படி, அங்க ஒரு ஓரத்துல சின்னதா. இது லண்டன்ல இந்த பேருந்து ஓடுது, இந்த சிற்றுந்து ஓடுது. அங்கேயும் கொஞ்சம் தமிழர்கள் வாழ்றாங்க, அவங்க வசதிக்காக கொஞ்சம் சின்னதா சிற்றுந்துன்னு எழுதியிருப்போம். அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓரத்துல போனா போதுன்னு ஒரு சிற்றுந்து. ஆனா இவங்க தமிழ் அறிஞர்களுக்கு விருது, தமிழுக்கு தொண்டாட்டுனாங்க. எந்த தொண்டில் இருந்து ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க? எங்க அண்ணன், எங்கடா தமிழ் இருக்குது? தாய்மொழி செத்து போச்சு. தாய்மொழி மறந்த இனம் வாழாது, இறந்து போச்சு தமிழ் இனம். இதை மீட்டுருவாக்கம் செய்து உயிர்ப்பிக்க வேண்டிய வரலாற்று தேவை இருக்கு. அவன் நம்மளை நக்கல் அடிக்கிறதும் கிண்டல் அடிக்கிறதும், பாவுன்னா தமிழ் தமிழ்னு கிளம்பிடுவாங்க பேசுறதும், தமிழர்கள்னா ஒரு இழிச்ச வாங்கி போகணும், ஈனப்பிறவிகள் கூட்டம் போலவும் நம்மளை கருதுறது. இந்தி படிங்கிறாங்க, சமஸ்கிருதம் படிங்கிறாங்க. படிக்கிறோம், சமஸ்கிருதம் படிக்கணும், நல்லா நான் படிக்கிறேன். படிச்சுட்டு எந்த கோயில்ல நான் மணியாட்டுறது? எங்க விடுவீங்க என்ன? சமஸ்கிருதம் படிக்கிறேன், ஏன் படிக்கிறேன்? எதுக்கு படிக்கணும்? படிச்சா என்ன வேலை கிடைக்கும்? ஒண்ணு இல்ல. இந்தி படிக்கிறேன், இந்தி படிச்சா வட இந்தியால வேலை. அப்படியா? இங்க சோன் பப்படி சொட்டு விற்கிறவன்லாம் யாரு? அவன் இந்தி படிச்சவன் தான். இங்க தள்ளு வண்டி கடையில தட்டு கழுவிட்டு இருக்கிறவன் யாரு? இந்தி படிச்சவன் தான். இப்ப என் கூட வாங்க, இப்ப போன உடனே குல்ஃபி வச்சு விற்பான்ல, அவனை தடுத்து குல்ஃபின்னா ஹா யா ஹா நை ஹே என்பான். அவன் யாரு? எல்லாம் இந்தி படிச்சவன் தான். இந்திய தாய்மொழியா கொண்ட மாநிலங்கள்லாம் வேலையில தண்ணீரை விடைஞ்சிட்டீங்களா? பதில் இல்லை. அப்ப திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட நான் பதிவு செய்வேன், ஒண்ணுல இருந்து நாம தொடங்கல, ஒரு புள்ளியிலிருந்து தொடங்குறோம். வெட்டி வீழ்த்தப்பட்ட மரத்தின் வேரில் இருந்து மொத்தமாக தலைக்கிற ஒன்றாக நாம தலைத்து எழ வேண்டிய தேவை இருக்கு. ஏறக்குறைய தமிழ் அழிந்து, தமிழ் இனம் அழிந்து, மான உணர்வு இன உணர்வு கெட்டு சிதைந்து அழிந்து போன இந்த சூழலில் சாதி மதங்களால் பிளந்து விரிந்து கிடக்கிற தமிழ் தேசிய இன மக்கள் நுட்பமா பார்த்துக்கணும். சாதி மதம் அது ஒரு அருவா, அது ஒரு வாள், அது ஒரு கோடாரி, வெட்டி பிரிச்சாச்சு. இனி மறுபடி சாதி மதத்தால இணைக்க முடியாது. எந்த அருவா வெட்டுச்சோ, எந்த அருவா பிளந்துச்சோ அந்த அருவா தைக்காது, அது இணைக்காது. அதை இணைக்கணும்னா அதுக்கு ஒரு ஊசியும் நூலும் தேவைப்படுது. அந்த ஊசிதான் இன உணர்வு, அந்த நூல் தான் மொழி உணர்வு, மொழி பற்று. எனவேதான் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம் என்ற முடிவை நாம் எடுக்கிறோம். அதை புரிந்து கொள்ளணும். அப்ப சாதியும் மதமும் நம்மை எப்போதும் பிரிக்கும். நாம் தமிழர் என்கிற இன உணர்வு தான் நம்மை ஒன்றாக இணைக்கும். அப்படிதான் நாம இணைஞ்சு இருக்கிறோம், இணைந்து கொண்டு இருக்கிறோம். இந்த இன எழுச்சி ஒரு மாபெரும் புரட்சியாக தயாராக, தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமான ஒரு அரசியலுக்கு நாம தயாராகணும். அதுக்கு அளப்பரிய உழைப்பு தேவைப்படுது. ஒவ்வொருவரும் இந்த நோக்கத்தை, இந்த கனவை மற்றவர்களுக்கு கடத்தணும், பற்ற வைக்கணும். அப்பதான் இது ஒரு பெருநெருப்பாக பற்றி எரியும். தமிழர் அதிகாரம், தமிழர் அரசு அமைகிற போதுதான் இந்த மாவீரர்கள் கண்ட கனவு, அவர்கள் செய்த ஈகத்திற்கெல்லாம் அர்த்தம் கிடைக்கும். இன்னைக்கு ஒரு பொது வெளியில பலாயிரக்கணக்கான தமிழ் மக்களை திரட்டி வச்சு திலீபன் எதுக்காக உயிரை விட்டான்? எதுக்காக? அவர் மேல போடப்பட்ட வழக்கையெல்லாம் வாபஸ் வாங்க சொல்லி போட்டாரா? இல்ல எதுக்காக உண்ணாவிரதம் இருந்தாரு? என் மொழி, என் இனம், என் மக்களுக்காக, என் இனத்திற்காக தான் உயிர் தியாகம் செய்தான். அதை இந்த இன மக்கள் போற்ற முடியலையே. ஒரு பொது வெளியில ஒரு மாபெரும் கூட்டத்தை போட்டு பலாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்பு அந்த மாவீரனுக்கு ஒரு வணக்கத்தை செலுத்த முடியலையே. உனக்கு காவிரியில உரிமை இல்லை, கேட்டு போராட பேரணி நடத்தி பேரணி நடந்து போக உனக்கு ஒரு தெரு இல்லையே. எவனுமே நடமாடாத ஒரு காயிலாங்கடைக்கு பக்கத்துல போக சொல்லிட்டு. அப்ப என்ன இருக்கு? எல்லாத்தையும் இழந்து நிக்கிறோம் நம்ம.
எதுவுமே நமக்கு இல்லை. அந்த அடிப்படையில இங்க இருக்கிற திராவிட கட்சிகளுடைய தலைவர்களுடைய பிறந்த நாள் எப்படி கொண்டாடப்படுது, அவருடைய இதெல்லாம் எப்படி போற்றப்படுது, இந்த இனத்திற்காக, இந்த இனத்தின் உரிமைக்காக உயர்த்தியாகம் செய்தவர்களுடைய நிகழ்வுகள் எல்லாம் எப்படி கொண்டாடப்படுதுங்கிறத நீங்க பாக்குறீங்க. அதுக்காக தான் நம்ம உரிமையை கேட்கிறோம். அதுக்குத்தான் சிங்கத்தின் குகையில் நரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம், எழும் தமிழ் பொங்கும் தமிழ் உணர்வில் எழும் தமிழர் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசு என்கிறான் புரட்சி பாவன். தமிழர் நாட்டில் தமிழர் அரசு மலர்வது என்பதை எவரும் தடுக்க முடியாது. அதற்கான கால சூழல் உருவாகி கொண்டிருக்கு. நாம் தமிழர் கட்சியினுடைய தேவையை புறச்சூழல் உருவாக்குது. காவிரியில தண்ணி இல்ல, கன்னடன் தமிழர்களை அடிக்கிறான்னு ஏன் நாம் தமிழர் ஒண்ணுமே பேசாம இருக்காங்க, ஏன் சீமான் ஒண்ணுமே பேசாம, எல்லாரும் தான் பேசுறாங்க, நாங்க பேசலன்னா என்ன தேவைப்படுது? அப்ப தேவைப்படுது இல்ல, அங்க கன்னடம் அடிச்ச உடனே நாம் தமிழர்ங்கிற உணர்வு வருது. ஒருத்தன் எனக்கு ஒரு செய்தி போடுறான், அவர் தம்பி, அண்ணே கடவுளா பார்த்து காவிரி பிரச்சனையை நம்ம கொடுத்துருக்காருன்னே. அந்த கடவுளா பார்த்து கொஞ்சம் மழையை பெஞ்சிட்டு கூடாதா? அவன் எனக்கு ஒரு செய்தியை போடுறான், கடவுளா பார்த்து காவிரி பிரச்சனை விட்டுருக்காருன்னு. ஏன்டா தம்பின்னு அடி விழுந்தவொடனே தமிழர் தமிழர்னு கத்துறான்னு எல்லாரும். நம்ம இது நானா கட்சியை வளர்க்குறேன், கன்னடம் கொஞ்சம் வளர்க்குறான், முல்லை பெரியாட்டில் அடிச்சு மலையாளி கொஞ்சம் வளர்த்து விடுறான், அங்க காட்டுகளும் சுட்டு ஆந்திரம் கொஞ்சம் வளர்த்து விடுறான், அதுல நாங்களே எங்க பங்கு கத்தி கித்தி வளர்த்து விடுறோம். அதான் அடிக்க அடிக்க அது பாட்டுக்கு வளருது. நிறைய ஈகங்களை செய்த ஒரு இனத்தின் மக்கள். நமது தலைவர் சொன்னது போல சுதந்திரம் என்பது ஒரு கடை சரக்கல்ல, அது ரத்தம் சிந்தி உயிரை விலையாக கொடுத்து போராடி பெற வேண்டிய புனிதமான உரிமை என்கிற, அதை நாம் போராடி பெறணும். நீங்க பாக்குறீங்க, நம்ம வந்த பிறகு இன்னைக்கு நாம் தமிழருங்கிற இந்த அரசியல் ஒரு சர்வதேச அனைத்துலக அரசியலாக மாறிக்கொண்டிருப்பதை நீங்க பாக்குறீங்க. உங்களுக்கு தெரியாது, வரலாற்றில் எப்போதும் இல்லாத ஒரு நிகழ்வு யாழ்ப்பாணத்துல இந்திய தூதரகத்தை முற்றுகையிட்டு காவிரி நதிநீர் உரிமைக்காக ஈழத்தமிழ் மக்கள் போராடியது இப்பதான் நடக்குது. தம்பி விக்னேஷுடைய படத்தை கையில ஏந்திக்கிட்டு இந்திய தூதரகத்தை முற்றுகையிட்டு யாழ்ப்பாணத்துல நம் தம்பிமார்கள் போராடுறாங்க. லண்டன்ல இந்திய தூதரகத்தை போய் முற்றுகையிட்டு தம்பி விக்னேஷ் படத்தை வைத்துக் கொண்டு நாம் தமிழர் பிள்ளைகள் போராடுறாங்க. சுவிட்சர்லாந்துல போராடுறாங்க, பிரான்ஸ்ல போராடுறாங்க. அப்படின்னா இந்த அரசியல் தமிழர்கள் ஒரு தேசிய இனமாக உருவெடுத்துக் கொண்டு வருவது, ஒற்றை அரசியல் எழுச்சியை பெற்றுக் கொண்டு வருவது, ஒரே அரசியல் குடையின்களை திரள தொடங்குவது உருவாகி கொண்டிருக்குது. உலகெங்கும் தமிழனுக்கு ஒரே கொடி புலிக்கொடியாக இருக்கணும், பாத்துக்க. அதான் தமிழனுக்கு ஒரே தலைவன், வழிகாட்டிகள் வேற. அத ஒரு தலைவர் சொல்றாரு, வழிகாட்டி வேற தலைவர் வேறையா? தலைவர் தான் வழிகாட்டியா இருக்க முடியும். அப்ப வேற ஆசிரியர் வேற இல்ல, ஆசிரியர் வேற அப்ப வேற. இங்க அப்படி இருக்கு. நான் என் தலைவன் பிரபாகரனை தலைவனா ஏற்றிருக்கிறேன். ஆனால் என் தலைவனுக்கு முன்னத்தியராக அவர் உலக புரட்சியாளர் எல்லாம் படிச்சாரு. சேகவராவ் படிச்சாரு, பிடல் காஸ்ட்ரோ படிச்சாரு, மாசே துங்க படிச்சாரு, ஹோசிமின்ன படிச்சாரு, எல்லாரையும் தான் படிச்சாரு. யாசர் அராபத்தை படிச்சாரு, அவருடைய போராட்ட வரலாறை தெரிந்து கொண்டாரு. ஆனாலும் அவர் சுபாஷ் சந்திர போஸை தான் தன்னுடைய முன்னத்தியராக, தன்னுடைய வழிகாட்டியாக ஏற்றார். இப்ப என் தலைவனுக்கு வழிகாட்டியாக இருக்க சுபாஷ் சந்திர போஸை எனக்கு வழிகாட்டிய தலைவனா? அவர் வழிகாட்டி. நாங்கள் எளிய தத்துவத்தை கொண்டிருக்கிற எளிய மக்களின் பிள்ளைகள். தகப்பன் என்பவன் பெத்தவனாக இருக்கணும், தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்கணும். இதான் எங்க தத்துவம். தகப்பனையும் தலைவனையும் வேறொரு இடத்துல இருந்து கடன் வாங்க முடியாது, அது மானங்கட்டதனம் ஆயிரும், அது கஷ்டம். எங்க அப்பன் குள்ளமா இருக்கான், அம்மத்தெலும்பு, தண்ணி போடுவான், படிக்கல, கண்ணகரேன்னு இருப்பான், கேவலமா இருப்பான், ஆனாலும் அவன் தான் எனக்கு அப்பன்.
எழுத்த வீட்டுக்காரன் வெள்ளையா இருப்பான், நல்லா படிச்சிருக்கான், இங்கிலீஷ் பேசுறான், அதனால அவன் அப்பனா இருக்க முடியாது. அது மானங்கட்ட செயல், அப்படி இருக்க முடியாது. இங்க பிரச்சனையா தான் தமிழர்கள் மொழி கவர்ச்சி, நிறக்கவர்ச்சி, இனக்கவர்ச்சி, இதுலதான் அழிஞ்சான். இதுலதான் அழிஞ்சான். என் மொழியில் இல்லாத என்ன இலக்கிய வளங்களா, அறிவு சார்ந்த என்ன இல்ல, சிந்தனை இல்லையா, என்ன இல்ல? திருக்குறளை தாண்டி உலகத்தில் ஒரு புனித நூல் கொண்டு வாடா பார்ப்போம், கொண்டு வா பார்ப்போம். அவனை தாண்டி ஒரு பேரறிஞனை உலகத்துல காட்டு பார்ப்போம். எல்லாம் தன்னிடத்தில் இருக்கிறவரை அத அந்த பொருளினுடைய அருமை தெரியாது. அதனால இவன் தாழ்வு மனப்பான்மையிலே தாழ்ந்து போன ஒரு இனத்தின் பிள்ளைகளாக நாங்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் ஏற்றுக்கொண்ட தலைவன் சமரசம் இல்லாத தலைவன். கொண்ட கொள்கையில, லட்சியத்துல இறுதி வரை உறுதியாக நின்ற தலைவன். அவர் நினைச்சிருந்தா வல்லாதிக்க நாடுகள்கிட்ட அவங்க கேட்ட கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி நாடு அடைஞ்சிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சவரை நான் சத்தியம் பேசணும்னா நான் சொல்லுவேன், இந்திய பெருநாட்டை ஆண்ட இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடிய தலைவர்களை காட்டிலும் என் தலைவன் இந்தியாவை அதிகமா நேசித்தான். இதுதான் சத்தியம். சீனாட்ட ஆயுதம் வாங்கலாம், அமெரிக்காட்ட ஆயுதம் வாங்கலாம், அதெல்லாம் இந்தியாவுக்கு எதிராக போயிருமே. அப்படி கேட்ட ஒரு தலைவன், சீனா பெற்றுத்தரங்கிறது விடுதலைய, அமெரிக்கா பெற்றுத்தரங்கிறது விடுதலைய, அதுக்கு என்ன பதிலா கேட்குது? அன்றாட அங்க இந்த திருவோணமலையில ஒரு 25 ஏக்கரை 30 ஆண்டுக்கு லீஸு கேட்குது, அதை கொடுத்துட்டு போகலாம். அப்ப இதுல எந்த முடிவு எடுத்தாலும் இந்தியாவுக்கு எதிராக வந்துடாதா? இப்படியே சிந்தித்த தலைவர். இவங்க எல்லாம் இந்தியாவுக்கு அவர் எதிரி மாதிரியும், அவர் ஒரு துரோகி போலவும், ஒரு தீவிரவாதி போலவும். தென்னரசு சொன்ன மாதிரி அமைதிப்படை வரும்போது வாசல்ல கோலம் போட்டு வரவேற்ற மக்கள் என் மக்கள். தச்சு வேலை செய்யற ஒரு ஆசாரி தன் உளியையும் கொட்டாப்புளியும் போய் வித்துவிட்டு ராணுவ வீரனுக்கு சோறு போட்டவன். கடைசி அவனை கொன்னு கூறு போட்டது இந்த ராணுவம். எங்க மக்கள் கொண்டாடினார்கள். எங்கள் தந்தையர் நாட்டினுடைய படை வந்துருச்சு எங்களை பாதுகாக்கணும். பல்லாயிரக்கணக்கான என் மக்களை கொன்று குவிச்ச ராணுவம், கொடுங்கோல். வெளியில போய் யாரு சொல்லுங்க, ராஜீவ்காந்தியை கொண்டுட்டாங்க, அதனால பிரபாகரனை விடுதலை புலிகளையும் அழிக்கணும் ஒழிக்கணும்னு இப்ப போர் தொடுக்கும் போது உங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. ஆனா அமைதிப்பட போன போது எங்க தலைவரை கொல்றதுக்கு போனீங்களே, அப்ப என்ன காரணம் இருந்துச்சு? எதுக்காக அவரை கொல்ல போனீங்க? ஒரு காரணம் இல்ல. எதுக்காக அவரை கொல்லணும்? அவரை கொல்றதுக்கு தான் அவ்வளவு படையும் சுத்தி சுத்தி வேலை செஞ்சது. அவர் சண்டை போடணும்னு நினைக்கல, அமைதிப்படையோட சண்டை போடணும்னு நினைக்கல, இந்திய பெருநாட்டோட இந்திய படையோட மோதணும்னு அவர் நினைக்கல. ஆயுதங்களை ஒப்படைக்க சொல்லுது, சுதுமலையில போய் மாநாட்டுல ஒப்படைக்கிறார். நாங்க ஆயுதங்களை கையளிக்கிறோமே ஒழிய எங்கள் நோக்கம் அப்படியே தான் இருக்குது என்று கொடுக்கிறேன். இந்த ஆயுதங்களை வாங்கிய இந்திய ராணுவம் ஒட்டுக்குழுக்கள், துரோகி குழுக்களுக்கு சண்டை போட்டு அவனை அடிச்சு பிடிக்கும் போது இவங்க ஒப்படைச்சா ராணுவம் அந்த கருவி அவங்க கையில் இருக்கு. அப்படின்னு இந்த ஆயுதத்தை வாங்கி வேற துரோக கும்பல்களுக்கு, வேற ஒட்டுக்குழுக்களுக்கு இந்த ஆயுதத்தை கொடுக்குது. இந்திய ராணுவம் தெரிஞ்ச பிறகு இனி ஆயுதத்தை ஒப்படைக்கிறதுல அர்த்தம் இல்லைன்ட்டு சண்டை போடுறதுன்னு முடிவுக்கு வந்துடுறாரு. சண்டையில யாருக்குமே விருப்பம் இல்லை, யாருக்குமே விருப்பம் இல்லை. அண்ணன் தமிழ்ச்செல்வனுக்கோ அல்லது மூத்த தலைவர்களுக்கோ யாருக்குமே விருப்பம் இல்லை. அவர் சொல்லிட்டாரு, நான் சாகிறதுன்னு ஆயிடுச்சு, சண்டை போட்டு சாகிறதுன்னு முடிவு எடுத்துட்டேன், என் கூட வர்றவங்க வாங்க, வராதவங்க போங்கன்னு அடிக்கிறாரு. இவங்க 2000 பேர் 3000 பேர் ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்கன்னு நினைச்சோம். மொத்தமாவே அண்ணன்ட்ட இருந்தது வெறும் 600 வீரர்கள் தான். 600 பேர் தான். 100 பேர் அண்ணனை சுத்தி நவம்ங்கிற கமாண்டோ, நமம், அவருக்கு ஒரு கை இல்லை, இந்த மணிக்கட்டோட இல்லை, அவர் தான் கட்டளை தளபதி. அண்ணனோட பாதுகாப்புக்கு 100 ராணுவ வீரர்கள் அண்ணன்ட்ட. அண்ணனை சுத்தி மீதி 500 பேரை பிரிச்சு பிரிச்சு மக்கள்கள்ல உள்ள விட்டு அடிக்கிறாரு. 500 பேர் 2 லட்சம் ராணுவ வீரன், இந்திய ராணுவ வீரன் பறத்தி பஞ்சா பறத்தி விரட்டி விட்டாரு. காரணம் என்ன? துணிவு தான். அவர் தான் சொல்றாரு, படையின் வலிமையோ கருவியிலோ இல்ல, ஆன்ம பலத்துல தான் போராட்டம் வெற்றி இருக்குங்கிறார். மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி சுமக்கிறதுங்கிறார்.
மரணத்தை வென்றவன் தான் மனச்சிறையிலிருந்து விடுதலை பெறுகிறான். அதுதான் ஒண்ணுமே எனக்கு தோல்ல கை வச்சு ஒரே ஒரு தமிழ் தமிழ் இனத்துக்கு எவன் சாக துணிஞ்சு இருக்கிறானோ அவன் தான் தலைமையேற்க தகுதியை பெறுவான். நீ சாக துணிஞ்சிரு, சாக துணிஞ்சிச்சுன்னா எல்லாம் உனக்கு சாதாரணமாயிரும். அவ்வளவுதானே. உயிருக்கே பயப்படலைன்னா எதுக்கு பயப்பட போறோம்? எதுக்கு பயப்பட போறோம்? ஒன்னும் இல்ல, சரி வா பாத்துக்கிறோம். அதுதான் நின்னா சேகுவாரா நின்னா துப்பாக்கி வச்சுட்டு ஒருத்தன் தூண் சொன்னா, டியர் காம்ரேட், நீங்க நெத்திக்கு குறி வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் இப்படி வாங்க, கொஞ்சம் இப்படி வாங்க, இப்ப சுடுங்க. அவன் கைகால ஆடிச்சு அவனுக்கு. பயப்புள்ள சாக்ரட்டிஸ் விஷத்தை ஊத்திட்டான். 1 மணி நேரம் கழிச்சு நீங்க குடிக்கலாம், 1 மணி நேரம் உங்களுக்கு கிரேஸ் டைம்ங்கிறான். அவன் ஊத்திட்டு சொல்றதுக்குள்ள குடிச்சிட்டான். அதனாலதான் சரித்திரத்தில் அவன் புகழ் பெறுறான். மரணத்துக்கு பயப்புள்ள, மரணத்துக்கு பயப்புள்ள. என் தம்பி விக்னேஷ் அப்படி ஒரு என்ன சட்டியில இருந்துட்டான். ஐயோ அம்மா அப்பா கத்துறான், உடம்பு முழுக்க எரியுது. அவன் கத்தவே இல்லையே, ஐயோ அம்மா எதுவுமே கத்தலையே. தீய அவனை திங்கல, அவன் தீய தின்னுட்டான். சிரிச்சுக்கிட்டு நிக்கிறான. அவன் ஒரு கரும்புலி மரவன். என்ன தியாகங்கள்ல போற்றப்படாம அர்த்தமற்று போயிருக்கு. அது போகக்கூடாது. அதனாலதான் அந்த வலி பெருசு. வலி தாங்கணும். வலி தாங்கினால்தான் வழி பிறக்கும். புண்படணும், புண்பட்டால் தான் பண்படுவோம். அதாவது எவ்வளவோ வேலைகள் இருக்கு. அந்த வேலையில ஒரு வேலையா இப்ப உள்ளாட்சி தேர்தல் வருது. போட்டி போடணும். வெல்றது வீழ்றது அதெல்லாம் வேற. இது ஒரு ஆட்டம். சிறந்த ஆட்டக்காரனுக்கு தொடர்ச்சியா ஆடிக்கிட்டே இருக்கணும். ஆட்டத்தை விட்டு வெளியேறிட கூடாது. மற்றவங்க மாதிரி போய் அந்த கூட்டணிக்கு போறதா இந்த கூட்டணிக்கு போறதா. சிலர்லாம் விருப்ப மனு கொடுன்னா அலுவலக வாசலுக்கு எவனும் வரமாட்டேங்கிறான். பல கட்சியில ஓடி போயிட்டான். நமக்கு அப்படி இல்லை. அண்ணே நான் அண்ணே போட்டேண்ணே, அண்ணே கட்டிட்டேண்ணே, அங்கிருந்து போடுறா. எவன் விரும்புறியோ போட்டு போடு, சண்டையை போடு. சிறந்த ஆட்டக்காரனுக்கு களத்துல நிக்கணும். தொடர்ச்சியா ஆடுவோம். உள்ளாட்சியில போடுவோம், பாராளுமன்றத்தில் போடுவோம். 21 வலுவா சண்டை போடுவோம். 2021 வலுவா போடுவோம். யார் வரான்னு பார்ப்போம். அதுக்குள்ள படையை பெருசா கட்டுவோம். ஒவ்வொரு திலீபன் நினைவு நாள், முத்துக்குமார் நினைவு நாள், மாவீரர் நாள்லாம் கூடி கூடி பேசிட்டு கலைஞ்சு போறது இல்லை. நம்மளுடைய பொறுப்பை கனவை 2 மடங்காக்கிக்கிற ஒரு நிகழ்வு தான் இது. ஒரு சடங்குன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. சும்மா திலீபனை ஒரு படத்தை வச்சு ஏதோ வணக்கம் செலுத்திட்டு போறது அப்படி இல்லை. அப்படி 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 கருதக்கூடாது. அவனுடைய ஈகம் வீணாகாம இருக்கணும்னா அவன் கொண்ட நோக்கத்தை கொண்டு வேகமாக ஓடணும். அதான் லட்சிய உறுதி. அதுல கவனமா இருந்து நம்ம செய்யணும். உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட பணி என்பது இந்த கட்சியை மிகப்பெரிய அரசியல் பேரியக்கமாக வளர்த்தெடுக்கணும். எப்படி செய்யறது? உங்க வாழ்விடம், அவரவர் தாய் கிராமம் இல்ல அவரவர் வாழ்விடங்கள், அந்த இடத்துல உங்களுக்கான அமைப்பை நீங்க உருவாக்கணும். உங்க கூட படித்தவர்கள், உங்க உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்களை இணைச்சு அங்க ஒரு அமைப்பு, ஒரு கிளையை கட்டி, ஒரு கொடியை ஏற்றி, ஒரு பெயர் பலகை நட்டுட்டீங்கன்னா உங்க பணி நிறைவுறுது. அப்படி அவரவர் தாய் கிராமம், நான் பிறந்த ஊருக்கு எனக்கு ஆரணையூர்னு என் கிராமம், என் கிராமத்துல நான் கொடி ஏற்றிருக்கேன், ஒரு கிளையை கட்டிட்டு. அப்படி ஒவ்வொருத்தரும் செய்ய ஆரம்பிக்கும் போது வேகமாக கிளைகள் பரவும். கட்சி பெரிய ஆற்றல் மிக்க ஒரு இயக்கமாக வளர்ந்து வரும். அதை செய்வதுதான் நமக்கு இந்த 5 ஆண்டு கால பணி. மிக அசாத்தியமான ஒரு அரசியல் ஆற்றலா நம்ம வரணும். அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு களப்பணியாற்றணும். அண்ணன் திலீபன், அண்ணன் தமிழ்ச்செல்வன், எண்ணற்ற
வீர மறவர்கள், மான மறவர்கள் தங்கள் இன்னுயிரை இந்த இனத்தின் உரிமைக்காக, விடுதலைக்காக ஈகம் செய்திருக்கிறார்கள். இந்த நிலத்திலே தமிழ் மொழி மீட்சிக்காக, தமிழர் நில உரிமைக்காக, எல்லைகளை பாதுகாக்க, உரிமைகளை பாதுகாக்க உயிர் தியாகம் செய்தவர்கள் எண்ணற்ற பேர். அவர்கள் எல்லாம் நினைவில் போற்றிக் கொண்டிருக்கிற நாம் அவர்கள் கொண்ட அந்த புனித நோக்கத்தை கொண்டு வேகமாக அவர்கள் கனவை நிறைவேற்ற நாம் பாடுபட வேண்டும். அதற்கு நமக்குள்ளே ஒரு ஓர்மை, கட்சிக்குள்ள ஒரு இணக்கப்பாடு, ஒரு உறவு நெருக்கம். அவரோட முரண்படுவது, இவரோட முரண்படுவது. ஒரு எளிய கேள்வியை நான் உங்ககிட்ட வைக்கிறேன். நம்ம கட்சிக்குள்ள ஒரே நோக்கத்துக்காக ஒரு தலைமையை ஏற்று ஒன்றா இயங்கக்கூடிய பிள்ளைகளுக்குள்ளேயே நாம பாசம் காட்டி பக்கத்துல அணைச்சு கொள்ளல, அன்பு காட்டல அப்படின்னா தொலைதூரத்துல துன்பப்படுற மக்களுக்கு போராடுறேன்னு சொல்றது எவ்வளவு வேடிக்கையா இருக்கும். பக்கத்துல இருக்கிற மேலே பாசம் காட்டாதவரு தொலைதூரத்தில் துன்பப்படுற மக்களுக்கு போராடுங்கிறது வேடிக்கையாகவும் பைத்தியகாரத்தனமாகவும் மாறிடும். அதை விட்டுட்டு எல்லோரும் அன்பு கொண்டு ஒரு தாயின் பிள்ளைகளாக, தமிழ் தாயின் பிள்ளைகளாக நாம் ஒன்றிணைந்து நிற்க வேண்டிய கால தேவை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம் என்ற லட்சிய முழக்கத்தை முன்னிறுத்தி நாம் அடுத்த கட்ட பயணத்திற்கு அணியமாக வேண்டும். உள்ளாட்சி தேர்தல், கட்டுத்தொகை எல்லாத்துக்கும் வந்து பிரிச்சு நேரம் இல்லை, 2-3 நாள் தான் இருக்கு. அவங்கவுங்க உங்க பகுதியில் யாருக்கு பெண்களுக்கு ஒதுக்கின பகுதி பெண்களை நிறுத்துங்க, ஆதி தமிழ் குடிகளுக்கு ஒதுக்கின பகுதியில் அவங்கள நிறுத்துங்க. யார் யார் விருப்பம் வருது போட்டி போடுங்க. எதை பற்றியும் யோசிக்காதீங்க, போட்டி போடுங்க. மீதி அப்புறம் பார்ப்போம். அது ஒன்றும் இல்லை. களத்தில் நிற்கணும், மக்களுக்கு அருகில் கொண்டு போய் இந்த அரசியலை சேர்க்கணும். நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்குங்கிறத மக்களுக்கு மிக நெருக்கமாக கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இது அரிய வாய்ப்பு, விட்டுறக்கூடாது. நமது உணர்வோடு உயிரோடு கலந்து நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமது அண்ணன் திலீபன் அவர்களுக்கு நம் புரட்சிகரமான வீர வணக்கத்தை செலுத்துவோம். அவன் லட்சிய நோக்கை வெல்வதில் நாம் உறுதியாக நிற்போம் என்று உறுதியை ஏற்போம். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். அண்ணன் திலீபனுக்கு புரட்சி வணக்கம். நாம் தமிழர்.